அல்லேலூயா. சரி, இந்த நாளில் தேவன் கொடுத்த ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிங்க, சத்தமாக வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் தேதி நம்முடைய வாக்குத்தத்தம் என்னது? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. அன்றைக்கு செய்தி கொடுத்த பொழுது கர்த்தர் மீட்கும் வருஷத்துல என்ன செய்ய போறாரு அப்படின்னு செய்தி கொடுத்த 3 பாயிண்ட் சொன்னேன். அதுல முதலாவது பாயிண்ட், அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரவாளியாக கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை மாற்றி இருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார்னு சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையே இன்னைக்கு செய்தியா மாற்ற போறேன். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு செய்தியா கொடுக்க போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, the spirit of adoption to sonship. the spirit of adoption to sonship, அதாவது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. புத்திர சுவிகாரம் அல்லது சுவிகார புத்திரம். அல்லேலூயா. அடாப்ஷன் as sons அல்லது அடாப்ஷன் டு சன்ஷிப். புத்திர சுவிகாரம், சுவிகார புத்திரம் எல்லாம் ஒண்ணுதான். இதனுடைய கிரீக் வேர்டு என்னன்னா ஹியோதிசியா. ஹியோதிசியா அப்படின்னா அடாப்ஷன் அர்த்தம். அதாவது as a son into the divine family, தெய்வீக குடும்பத்தில் ஒரு மகனாக, தெய்வீக குடும்பத்தில் ஒரு மகனாக. அடாப்ஷன்னா தத்து எடுக்கிறது, சுவிகார புத்திரனாக தெரிந்து கொள்ளுதல், புத்திர சுவிகாரம். தெய்வீக குடும்பத்துல நம்மை தேவன் அவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக என்ன செய்தாரு? ஏற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா. இந்த வேர்ட் அடாப்ஷன் என்ற வார்த்தை 5 முறை புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. இது யார் எடுத்து பயன்படுத்துறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த டெர்மினாலஜி எடுத்து பயன்படுத்துறார். இந்த டேர்ம் எதுல இருந்து வருதுன்னா, அதாவது ரோமர்களுடைய சட்டதிட்டங்கள், ரோமன்ஸ் லாவ்ல இருந்து இந்த டேர்ம் அவர் எடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த புத்திர சுவிகாரம் அல்லது சுவிகார புத்திரம் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உறவினர் இல்லாத ஒரு பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க, தத்தெடுக்கிற வழக்கம் அவங்களிடத்துல இல்லை. ஆனா ரோமன் பீப்புள்கிட்ட இருக்கு, அந்த பழக்கம் இருந்திருக்கு. ரோமர்களிடத்துல என்ன இருந்திருக்கு? அந்த சட்டத்திலேயே அது இருந்திருக்கு, இந்த சுவிகார புத்திரம் அல்ல புத்திர சுவிகாரம். அந்த டெர்மினாலஜி அங்கிருந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து, அதாவது ஓமானமாக நமக்கு தேவனுக்கும் அதை என்ன செய்யறாரு? ஒப்பிட்டு சொல்றாரு. தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறாரு? அடிமைத்தனத்திலிருந்து சுவிகார புத்திரராக நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறாரு. இது அந்த ரோமன் லாவ்ல இருந்து அந்த டெர்மினாலஜி எடுத்து ஓமையாக நமக்கு என்ன செய்யறாரு? அவரு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு செய்தி என்னன்னா, அடிமைத்தனத்துல இருக்கிற நம்மை சுவிகார புத்திரனாக தேவன் என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்தெடுத்து. ஏன் என்ன சுவிகார புத்திரனாக அல்லது புத்திர சுவிகாரத்தை எனக்கு ஏன் தேவன் தரணும்? ஏன்னா தேவனுடைய சுதந்திரத்தை பெரும்படிக்கே, தேவனுடைய சுதந்திரத்தை பெரும்படிக்கே
அடிமையாய் இருந்த நமக்கு தேவன் சுவிகார புத்திரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சுதந்திரத்தை, அதாவது தேவனுடைய சொத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அடிமைத்தனத்தில் இருந்து நமக்கு என்ன செய்யறாரு? சுவிகார புத்திரனாக நம்மை மீட்டுக் கொள்கிறார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவனுடைய சுதந்திரம்னா என்னது? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா தேவனுடைய சொத்து. என்னது? தேவனுடைய சொத்து. தேவனுடைய சொத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அடிமையா இருந்த நம்மை சுவிகார புத்திரனாக தேவன் என்ன செய்தாரு? மீட்டெடுத்திருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி. வேதத்துல சுதந்திரத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனே நமக்கு சுதந்திரம், தேவனே நமக்கு சுதந்திரம். கர்த்தருக்கு நாம சுதந்திரம், கர்த்தருக்கு நாம சுதந்திரம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் நமக்கு நிறைய சுதந்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்கான சுதந்திரத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சுதந்திரத்துக்கு நீங்களும் நானும் வாரிசு. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு வாரிசு. அல்லேலூயா. வாரிசு. நம்ம ஒரு பெரிய பணக்கார தகப்பனுக்கு தாய்க்கு வாரிசுன்னு சொன்னா என்ன இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல? இருக்கிறதே 4 பக்கெட்டு, 2 பிளாஸ்டிக் குடம். இதுல என்னத்த பாஸ்டர் வாரிசு? இதுல என்னத்த பாஸ்டர் வாரிசு? அல்லேலூயா. கவலையப்படாதீங்க. இந்த உலக தாய் தகப்பனுக்கு நம்ம சொத்துக்களுக்கு வாரிசா இல்லாம போனாலும், அல்லேலூயா, பரலோக தகப்பனுக்கு நாமெல்லாம் வாரிசு. அல்லேலூயா. அவருடைய சொத்தெல்லாம், அவருடைய சுதந்திரத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறாரு? சுவிகார புத்திரர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, அந்த பக்கெட்டை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அந்த பிளாஸ்டிக் குடத்தை பத்திலாம் கவலைப்பட. அல்லேலூயா. அதெல்லாம் போனா போறது. அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு சுதந்திரம். அல்லேலூயா. அவருடைய சொத்தெல்லாம் நமக்கு சொந்தமாக்கும்படிதான் அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? தத்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீங்க கேட்கலாம், பாஸ்டர் தேவனுடைய சுதந்திரம் எனக்கு கிடைக்கும் சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒருவேளை ஏதாவது பத்திரங்கத்தனை எழுதி கையில கொடுத்துருக்கிறார் ஆண்டவரே, நான் இன்னொரு குடும்பத்தினுடைய சுதந்திரவாளியா மாறணும்னா சில அக்ரிமெண்ட் எல்லாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு நீங்க ஒரு பிள்ளைய போய் தத்தெடுக்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டு என்ன செய்யணும்? எழுதி வாங்கி அவங்க எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்து தான் ஒரு பிள்ளைய என்ன செய்ய முடியும்? தத்தெடுக்க முடியும். சாதாரணமாக தத்தெடுக்க முடியாது. நீங்கள் தத்தெடுத்தீங்கன்னா உங்கள் சொத்துக்களுக்கெல்லாம் அவனை என்ன செய்யணும்? வாரிசாக்கணும். உங்கள் சொத்துக்களுக்கெல்லாம் அவனை வாரிசாக்கணும், அவனை பத்திரமா பாதுகாக்கணும். அதெல்லாம் பல அக்ரிமெண்ட்டு, பல இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வைத்து தான் ஒருத்தவங்களை தத்து எடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு நான் சுதந்திரவாளி அல்ல புத்திர சுவிகாரம் உள்ளவன், சுவிகார புத்திரன் நீங்க சொல்றீங்களா? அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் 8:15 வாசிங்க. இன்னொருத்தங்க கலாத்தியர் 4:6 வாசிங்க. ரோமர் 8:15 வாசிங்க. திரும்பவும் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கலாத்தியர் 4:6 வாசிங்க. இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்கதாக
தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. என்ன ஆதாரம்? நான் தேவனுடைய சுதந்திரத்துக்கு, அவருடைய சொத்துக்கு சுதந்திரவாளி அப்படின்னா எனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எனக்கு என்ன அடையாளம் இருக்கு? தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவிதான் அந்த அக்ரிமெண்ட். அல்லேலூயா. தேவனுடைய சொத்துக்கு, தேவனே உங்களுக்கு சுதந்திரம், நீங்க தேவனுடைய சுதந்திரங்கிறதுக்கு ஆதாரம் அவருடைய ஆவியை தேவன் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தைரியமா சொல்லலாம், இப்ப கர்த்தருடைய சுவிகார புத்திரன் நான் தான். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அவருடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்திருக்கிறாரு? ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. 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 இப்ப நிச்சயமா நம்முடைய இருதயத்துல தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினதுனால நம்மை சுவிகார புத்திரனாக என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். அதாவது தேவனுடைய குடும்பத்துல நம்மை கர்த்தர் என்ன செய்தாரு? பிள்ளைகளாக எப்படி ஏற்றுக்கொண்டார்னா, அவருடைய ஆவியை நம்முடைய இருதயத்துல வைத்து அவருடைய குடும்பத்துல ஒரு மெம்பரா கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுதான் உண்மை. சும்மா கர்த்தர் நம்மளை சேர்த்துக்கல, அவருடைய ஆவியை நம்முடைய இருதயத்துல ஊற்றி நம்ம என்ன செய்யறாரு? நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு ஆதாரம் இன்றைக்கும் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சுதந்திரத்துக்குரியவன் சொல்லுது எதுன்னா, நம்முடைய இருதயங்களில தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு. ரோமர் 8:16 வாசிங்க. 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இப்போ நமக்கு என்ன செய்யறாரு? சாட்சி கொடுக்கிறார். ஆமா, இவங்க என்னுடைய சுதந்திரவாளி அப்படின்னு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? சாட்சி கொடுக்கிறார். அதனால நமக்கு ஆதாரமே தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருப்பதுதான். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால நாம தேவனுடைய சுதந்திரம். அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய சொத்து உங்கள் பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால தேவனுடைய சுதந்திரம் நமக்கு. அல்லேலூயா. நிச்சயம், நிச்சயம். அதுல சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல தேவனுடைய எல்லா சுதந்திரத்துக்கும் உரியவர்கள் என்பது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாரா, நிறைய படங்கள் எல்லாம் என்ன செய்தாரு? வரைந்து வைத்து ஒரு எக்ஸிபிஷன், சேல்ஸ் வைத்தாரா. அவர் இறந்துட்டார். என்ன செஞ்சாரு? இந்த படங்களெல்லாம் என்ன செய்யுங்க, விற்று கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸிபிஷன் வச்சு என்ன செஞ்சாரு? ஒரு கேலரி வச்சு. அவர் இறந்து போயிட்டாரு. அந்த கேலரியில அவருடைய படங்கள்லாம் என்ன செய்யப்பட்டது? விற்பனை செய்யப்பட்டது. எல்லாம் பல கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினாங்களாம். அந்த படங்கள் மத்தியில ஒரு சின்ன பையனுடைய படம் என்ன செய்தது? வரைஞ்சி வச்சிருந்தார். நிறைய பணக்காரங்கள்லாம் விதவிதமான இயற்கை சீனு அல்லது பல மாடல் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்களாம். ஒரு ஓரமா ஒரு பையனுடைய படம் கிடந்து அதை யாருமே வாங்கல. ஒரு மனுஷன், ஏழை மனுஷன், அவன்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்தது. அந்த கேலரி அந்த இதை போய் எக்ஸிபிஷனை பார்த்துட்டு அவன்கிட்ட வாங்கிறதுக்கு, பெரிய பெரிய படங்கள் எல்லாம் வாங்கிறதுக்கு பணம் இல்லை. அவன்கிட்ட இருந்ததோ சொற்ப பணம். அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டானா, இங்கே இருக்கிற எந்த பொருளுமே என்னால் வாங்க முடியாது. அந்த படம் ஒரு சின்ன பையனுடைய படம் வரைஞ்சிருந்தது. அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப அதை வாங்கணும்னு அவனுக்குள்ள என்ன செய்தது? ஒரு எண்ணம் வந்தது.
அவன்கிட்ட சொன்னா, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறான், இந்த படத்தை எனக்கு கொடுப்பீங்களா, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு, அந்த படத்தில் ஐயோ நீங்க வாங்கிங்க, ஏன்னா அந்த படத்தை யாருமே என்ன செய்யல, வாங்கவே இல்லை. அது ரொம்ப யாருமே இதை வாங்கிறதுக்கு விரும்பல, அது சும்மா ரொம்ப நாளாக சும்மா தான் கிடக்குது, நீங்கள் வேணா இருக்கிற காசை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, வாங்கிக்கங்கன்னு சொன்னான். அப்போ அவன் வாங்கிட்டு போகும்போது அதை பிரித்து பின்னால் திருப்பி பார்த்தா உள்ள ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அது ஒரு உயில். அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா, அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த பையனுடைய படத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கேலரியில் விற்ற எல்லா படத்தினுடைய பணத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும்படி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. ஏன்னா அந்த சின்ன பையன் யாருன்னா, அந்த ஆர்டிஸ்டுடைய ஒரே மகன். அவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்ன செய்தான், சின்ன வயதிலே இறந்து போயிட்டாங்க. பாருங்க, அது போலதான் தேவன் தன்னுடைய குமாரனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை சொந்த ரட்சகராக மனசுல ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமா ஏற்றுக்கொள்றாங்களோ, அவருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, சுதந்திரவாளியா மாறிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்து மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினால நாம் தேவனுடைய சுதந்திரராயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நீங்க வாசிங்க கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன செய்யுது, சொந்தமாகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்னது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மேல் வந்து விழுகிறது. கலாத்தியர் 3:29 வாசிங்களேன். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருப்பீர்களானால், அல்லேலூயா, நீங்க கிறிஸ்தவர்களாக இருப்பீங்கன்னா நீங்க யாரு சொந்தம், ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால நாம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவங்களா மாறிடும். அல்லேலூயா. இந்த வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாருமே எப்படி நமக்கு வருது, நமக்கு எப்படி சொந்தமாகுது, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள், புத்தகங்கள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன செய்ததெல்லாம் சொந்தமாயிடுது. அல்லேலூயா. நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுனால அவர் மூலமா நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உரியதாக மாறிடுது. அல்லேலூயா. சரி, இரண்டாவது, ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு, ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறபடினால நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்காக என்ன செய்யறாரு, வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஏன் வேண்டுதல் செய்கிறாரு, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக.
அதாவது தேவனுடைய சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா சில நேரத்துல நாம எதுக்கு ஜெபம் பண்றதுன்னு தெரியல. செய்யலாமா செய்யக்கூடாதா, போலாமா போகக்கூடாதா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இப்படி பலவிதமான சூழ்நிலையில என்னத்துக்கு ஜெபம் பண்றதுன்னே தெரியாது. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய பலவீனங்கள்ல, என்னுடைய வாழ்க்கையில சில பலவீன நேரத்தில் ஜெபம் பண்ண முடியாத பொழுது ஆவியானவர் எனக்காக ஜெபம் பண்ணுகிற சத்தத்தை அநேக தடவை கேட்டிருக்கேன். சில நேரங்களில் ஜெபம் பண்ண முடியாம உடம்பு சரியில்லை அல்லது படுக்கையில நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜெப நேரத்தில் நான் ஜெபம் பண்ணலனாலும் ஆவியானவர் ஜெபம் பண்ணுகிற சத்தத்தை என் காதுல எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்காக யாரும் ஜெபம் பண்ணாலும் ஆவியானவர் ஜெபம் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் தான் நமக்கு ஆதாரம், ஆவியானவர் தான் நமக்கு அடையாளம். நாம தேவனுடைய புத்திரர்கள் என்பதற்கு. அதனால நிச்சயமா கர்த்தருடைய புத்திரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சொத்து, அவருடைய சுதந்திரம் நமக்குரியது. இந்த ஆவியானவர் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆவியானவர் நமக்காக என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உங்களுக்காக நீங்க ஆதாரம் உறுதியா சொல்லலாம், கர்த்தருடைய சுதந்திரவாதி, கர்த்தர் சுதந்திரத்துக்கெல்லாம் உரியவன் நானு, ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எனக்காக அவர் வேண்டுதலும் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இரண்டாவது, தேவனுடைய சுதந்திரத்தை பெறுவதற்கு சுவிகார புத்திரர்களுக்கு முழு உரிமை இருக்கு. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் நான் அந்த சுதந்திரத்தை அடைய முடியும்? நமக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நாம சுதந்திரவாளியா இருக்கிறதுனால தேவனுடைய சொத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முழு உரிமையும் இருக்கு. அல்லேலூயா. இந்த கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு என்ன இருக்கு? முழு உரிமை இருக்கு. வாசிங்க ரோமர் 8:15 வாசிங்க. 8:15. இன்னொருத்தவங்க 4:6 வாசிங்க. கலாத்தியர் 4:6. அந்தபடியே அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நமக்கு என்ன உரிமை இருக்குன்னா, அப்பா பிதாவே. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல அப்பா ஃபாதர், அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நாம பெற்றிருக்கிறோம். திரும்பவும் பயப்படுவதற்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இப்ப தைரியமா அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்துல போய் நம்ம என்ன சொல்லி கூப்பிடலாம்? அப்பா அப்பா. இயேசு கிறிஸ்து நமக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அப்பான்னு சொல்ல சொல்லி. அல்லேலூயா. இந்த வார்த்தை அரமைக் லாங்குவேஜ். அப்பா, அப்பாங்கிறது என்னது? அரமைக். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல அவர் பேசின லாங்குவேஜ், மொழி என்னன்னா அரமைக். அந்த லாங்குவேஜ்ல தான் அப்பா. அப்பான்னா ஃபாதர்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பான்னா என்னது? ஃபாதர். சும்மா ஃபாதர்னு சொல்றதுக்கும் அப்பான்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அப்பா. இந்த அப்பா என்ற வார்த்தை நம்ம பிள்ளைகள் நம்மிடத்துல கூப்பிடும் பொழுது ஒரு பெரிய உறவு நமக்கு நம்முடைய பிள்ளைக்கும் இந்த வார்த்தையில பிணைக்கப்பட்டதை நம்ம உணர முடியும். அல்லேலூயா. சார் அப்படின்னு சொல்றதுக்கும் அப்பான்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அங்கிள் அப்படின்னு சொல்றதுக்கும் அப்பான்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார வேணாலும் என்ன செய்யலாம்? அங்கிள்னு கூப்பிடலாம். ரோட்ல போறவர்களும் அங்கிள்னு கூப்பிடலாம். அப்பா என்ன அர்த்தம்? அப்பா அப்படின்னா அர்த்தம் எனக்கு அவருக்கும் ஒரு உறவு இருக்கு. அதாவது எனக்கு அவருக்கு ஒரு க்ளோஸ், ரொம்ப ஒரு நெருக்கத்தை
தைரியத்தை காண்பிக்கிறது, ஒரு கான்பிடென்ட்டை காண்பிக்கும். கான்பிடென்ட் என்ன செய்யும்? அந்த வார்த்தை அப்பாங்கிற வார்த்தை நமக்கு ஒரு உறுதியை காண்பிக்கும், ஒரு அன்பை காட்டும். அப்பாங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். அப்பான்னு சொல்லி என்ன செய்யுங்க, கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம தகப்பன்கிட்ட போய் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் செய்கிறாரு, இறங்குகிறார். அல்லேலூயா. அப்பா அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு பாசம், அதுல ஒரு அன்பு, அதுல ஒரு ஐக்கியம், அதுல ஒரு க்ளோஸ் நெருக்கம் இருக்கிறத நாம உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யூத மக்கள் தேவனை அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் முதல்ல நமக்கு என்ன செய்யறாரு, அப்பான்னு சொல்லி கத்து கொடுத்துருக்காங்க. முஸ்லீமுங்க அல்லாஹ்வை அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் அவர் எங்கேயோ இருக்கிறார். எங்க இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியாது, ஏதோ எங்கேயோ இருக்கிறார். அவரோட பேச முடியாது, அவரோட தொடர்பு கொள்ள முடியாது, அவர் நம்மோட பேச மாட்டாரு. அப்படிதான் அவங்களுடைய எண்ணம்லாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் இருக்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு சத்தத்தை கேட்கிறாரு, நமக்கு நல்லா தெரியும். அவர் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பாருன்னு நல்லா தெரியும். அதனால அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு தேவன் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்கு உரிமை இருக்கு. நாமெல்லாம் சுதந்திரவாளி. அப்பான்னு கூப்பிடலாம், தைரியமா கூப்பிடலாம். எந்த நேரத்துல வேணாலும் அப்பாவை கூப்பிடலாம்ல. நடுராத்திரில கூட எழுப்பி என்ன செய்யலாம், எனக்கு அதை போய் வாங்கி கொடுங்க, இதை செய்யுங்க, அதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு அப்பாட்ட தைரியமா செய்யலாம். எந்த நேரத்துல வேணாலும் அப்பாவை கூப்பிடலாம். மற்றவங்கள்ட்ட என்ன செய்யணும், ஐயோ இவங்க என்ன செய்வாங்களோ, என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிப்பாங்க. அப்பா கிட்ட என்ன செய்ய தேவையில்ல, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம். அப்பா கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க. என்ன உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா 8:32, ரோமர் 8:32, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு கொடுத்தாரு, அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவோடு கூட எல்லாமே, ஜீசஸ் பிளஸ், அவ்வளவுதான். எல்லாமே, சுகம், சமாதானம், நிம்மதி, விடுதலை, பொருளாதார செழிப்பு, நீங்க என்னெல்லாம் ஜீசஸ் போட்டு பிளஸ் போட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அல்லேலூயா. அவரோடு கூட எல்லாவற்றையும், அவரோடு கூட தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அவர் இருந்தார்னா எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அவரை நம்ம ஏற்றுக்கொண்டா போதும், நாம எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி ஆயிரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. ரெண்டாவது உரிமை என்னன்னா, அப்பான்னு கூப்பிடலாம், அவர்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை எதை வேணாலும் கேட்கலாம், கர்த்தர் நமக்கு தருவார். அந்த உரிமையை சுதந்திரவாளிக்கு, புத்திர சுவிகாரத்துக்கு தேவன் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க தைரியமா போய், அப்பா எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. உலக தகப்பண்டத்துல கேட்கறத விட பரலோக தகப்பன், உலக தகப்பன் சில நேரத்தில் ஏற்று சொல்லுவாங்க, சில நேரத்தில் அவங்களால வாங்கி கொடுக்க முடியாது, வாங்கி கொடுக்குற அளவுக்கு பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம அப்பா எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க முடியும். அவர் எதை கேட்டாலும் கோபமே பட மாட்டார். அல்லேலூயா. எதை கேட்டாலும் செய்ய மாட்டாரு,
முடியாதுப்பா என்னால அப்படின்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எப்பா நான் அப்புறமா வாங்கி தரேன்ப்பா, என்கிட்ட இப்ப காசு இல்லப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சரியான நேரம்னா வாங்கி கொடுத்துருவார். அல்லேலூயா. பரலோக தகப்பன் அவர் யாரு? பரலோக தகப்பன். பூமியில இருக்கிற தகப்பனே அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? இத உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பனை இப்படி செய்ய மாட்டாங்க. பரலோக தகப்பன் நமக்கு நன்மையான தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அல்ல எல்லாவற்றையும் நம்ம இடத்துல கேட்கலாம். நம்ம தகப்பனிடத்துல, நம்ம அப்பாட்ட எந்த நேரத்தில் வேணாலும் கேட்கலாம். உரிமை இருக்கு. தைரியமா போய் நின்று கேட்கலாம். என்ன, நாம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம சுவிகார புத்திரருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சுவிகார புத்திரருடைய ஆவிக்கு உள்ள உரிமை அப்பா பிதாவின்னு கூப்பிடலாம். அப்படி நாமத்தினால எதை வேணாலும் கேட்கலாம். அல்லேலூயா. மூணாவது, அல்லேலூயா, மூணாவது இல்லைன்னா 30ஆம் வசனம் வாசி. 8:30 சாரி 8:29 ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அப்பா பிதாவின்னு கூப்பிடலாம், எதை வேணாலும் கேட்கலாம். இதை விட ஒரு பெரிய பெரிய உரிமை என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவருடைய சாயலையே நாம் பெறுவதற்கு நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. the ultimate blessing என்ன தெரியுமா? குமாரனுடைய சாயல் தான். அல்லேலூயா. குமாரனுடைய அவருடைய ப்ளூ பிரிண்டா கர்த்தர் நம்மை மாற்றும்படிக்கு, அல்லேலூயா, அவரை போலவே நம்ம என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தான் சொந்த குமாரன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த குமாரன். நீங்களும் நானும் சுவிகார புத்திரர்கள். அந்த சுவிகார புத்திரர்கள் சொந்த குமாரனுடைய சாயல்ல அடையும்படிக்கு, அல்லேலூயா, தான் சொந்த குமாரனுக்கு என்ன சாயல் இருந்ததோ அதே சாயலையும் சுவிகார புத்திரர்களும் அடையணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் சிலர் சொந்த பிள்ளை ஒன்று இருக்கும். எங்கேயோ கடந்த ஒரு பிள்ளை என்ன செய்வாங்க? தூக்கிட்டு வந்து தத்து எடுத்து ரெண்டு பிள்ளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது. இந்த பிள்ளைக்கு என்ன உரிமை இருக்கோ, இந்த பிள்ளைக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அதே போல குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்த பிள்ளைக்கும் அதே அதிகாரம், அதே உரிமை, எல்லாத்தையும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உரிமையை தேவன் கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மகிமையை தேவன் கொடுத்தாரோ, என்ன வல்லமையை தேவன் கொடுத்தாரோ, அதே வல்லமை, அதே உரிமை, அதே ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு, அவருடைய சாயலாகவே நம்மை மாற்றுவதற்கு தேவன் பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு கிடைத்த உரிமை எவ்வளவு பெரிய உரிமை. அல்லேலூயா. நமக்கு கிடைச்சது கிரேட். அடிமையா இருந்த நம்ம சுவிகார புத்திரர்களாக்கி தான் சொந்த குமாரனை எப்படி பாவித்தாரோ அதே போல, அல்லேலூயா, நம்மையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறாரு. அதுதான் சுவிகார புத்திரர்களுக்கு தேவன் கொடுக்கிற சுதந்திரம். அல்லேலூயா. இந்த சுதந்திரம் பெரிய சுதந்திரம். அவருடைய குமாரனுடைய சாயல், அவருடைய குமாரனுடைய அவருடைய குணாதிசயம், அவரு போல வல்லமை, இதெல்லாம் அடைஞ்சு அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமளும் அவருடைய சாயலாகவே உயிர்த்தெழும்படியாக, அவருடைய சாயல் கடைசியில அவருடைய சாயல், அல்லேலூயா, இயேசுவை போலவே நம்மை மாற்றி
தன்னுடைய குமாரனுடைய சாயலை நமக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு முழு உரிமை இருக்கு. என்னத்துக்கெல்லாம் அப்பா பிதான்னு கூப்பிடுறதுக்கு உரிமை இருக்கு, எதையும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, குமாரனுடைய சாயலை அடைவதற்கும் உரிமை இருக்கு. அல்லேலூயா. மூணாவது வாசிங்க. தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது புத்திர சுவிகாரர்களுக்கு பொறுப்பும் இருக்கு. அல்லேலூயா. என்ன இருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் ஒரு குடும்பத்துக்கு என்ன சுவிகார புத்திரர்களா என்ன செய்தாங்க, எங்கேயோ ஸ்லம்ல, எங்கேயோ ஒரு ஏழ்மையில, எங்கேயோ ஒரு வாய்க்கா ஓரத்துல, ஆற்று ஓரத்துல கிடந்த என்ன ஒரு குடும்பம், ஒரு பெரிய பணக்கார குடும்பம் என்னை தத்து எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சிருந்து வளர்த்தாங்கன்னா நான் யாரு போல இருக்கணும்? அந்த குடும்பத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கும், அந்த குடும்பத்தினுடைய ஒழுக்கங்களுக்கும், அந்த குடும்பத்தினுடைய முறைகளுக்கும் நான் ஒத்து போகணும். அல்லேலூயா. இல்ல இல்ல, எனக்கு உங்க சொத்து மட்டும்தான் வேணும், உங்க வீட்டினுடைய கட்டுப்பாடுகள்லாம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, எனக்கு வேணாம்னா ஒத்துக்க முடியாது. அல்லேலூயா. பொறுப்பு இருக்கு. சுவிகார புத்திரர்களுக்கு எப்படி இருக்கு? பொறுப்பு இருக்கு. கர்த்தர் டிவைன் ஃபேமிலியில கர்த்தர் நம்மை ஒரு மெம்பர் ஆக்கிட்டார்னா அந்த ஃபேமிலிக்குரியவங்களா தான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம திரும்பவும் என்னத்துக்குரியவங்களா இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இங்கிலாந்துல சார்ல்ஸ் இருக்கிறார்ல, கிங் சார்ல்ஸ் கிங் இப்போ இருக்கிறாரு. அவர் முன்னாள் ஒய்ஃப் யாரு? டயானா. அவன் ஒரு ஸ்கூல்ல, ஒரு சாதாரண ஸ்கூல்ல ஒரு ஏழை பெண்மணி ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா. இவர் லவ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அவனை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் என்ன செய்தாரு, அந்த மாளிகைக்கு அழைச்சிட்டு போய் அங்க அந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஒழுக்கங்கள் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு. ஆனா இந்த டயானாவுக்கு அங்க போய் இருக்க என்ன செய்யல, பிடிக்கல. அது அவளுக்கு என்ன வந்திருக்கு, ஒத்து போகல. அந்த ஒழுக்கங்கள், அந்த கிங் ஃபேமிலியினுடைய ரூல்ஸுங்கெல்லாம் அவளுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அதனால அவளால் அந்த மாளிகையில் இருக்க முடியல. அது திரும்பி வெளியே வந்துட்டான். நாம தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்துட்டா தேவனை போலதான் நாம இருக்கணும். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் நாம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அல்லேலூயா. நான் உலகத்தில் இருக்கிற போலயே நான் வாழ்வேன், ஆனா தேவனுடைய சொத்துலாம் எனக்கு வேணும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வேணும், தேவனுடைய சுகம்லாம் வேணும், அந்த குடும்ப சொத்துலாம் எனக்கு வேணும். ஆனா அந்த ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னால் இருக்க முடியாது. அப்படின்னா நீங்க தேவனுடைய சுதந்திரவாளியா, புத்திரர்களா இருப்பதற்கு என்னென்ன தகுதி கிடையாது. அல்லேலூயா. அதனால நமக்கு அவரோடு இருக்கணும்னா சில பொறுப்புகள் இருக்கு. அல்லேலூயா. அது என்னன்னு வாசிப்போம். ரோமர் 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்யணும், அழிக்கணும். அதுதான் நம்முடைய பொறுப்பு. மாம்சத்துக்குரியவர்களாய் வாராம ஆவிக்குரியவர்களாய் வாழணும். அல்லேலூயா. நாம எப்படி வாழணும்? ஆவிக்குரியவர்களா வாழணும். ஆவிக்குரியவர்களா வாழணும்னா என்னது? மாம்சத்துக்குரியவர்களா வாழணும் நல்லது. மாம்சத்துக்குரிய வாழணும் தான் சுய இஷ்டப்படி என்னது
சுய எண்ணங்கள், சுய சித்தம், சுய விருப்பம், என் மாம்சம் என்ன விரும்புதோ அதை செய்வது. ஆவியின்படி பிழைக்கிறது என்னன்னா, ஆவியானவருடைய நடத்துதலின்படி நடப்பது. அல்லேலூயா. ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது, ஆவியானவருடைய கரத்தில் அடங்கி இருப்பது. இந்த ஆவியில வாழ்கிறதுனால நாம மாம்சத்தின் வாழ்க்கையை அழிக்க முடியும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்தா நம்முடைய சுய சித்தம் அழிந்து போகும். அல்லேலூயா. தேவனை விருப்பப்படுத்தினா நம்ம மாம்சத்தின் விருப்பத்தை ஒழிக்கலாம். இந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் செஞ்சா தேவனுடைய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அவரை பிரியப்படுத்துறதா தான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அவரை சந்தோஷப்படுத்துறதா தான் இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இங்க வந்து உட்காந்தா என் வார்த்தையை தான் கேட்கணும். இங்க பாஸ்டர் இந்த பக்கம் என் சினிமா ஒன்று போடுது பாஸ்டர், நான் பார்க்குறேன், துரத்தி விட்டுருவேன். இல்லை பாஸ்டர் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் செல்ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபோனை பிடிச்சி தூக்கி வெளில கலாச்சிடும். கர்த்தர் அவருடைய வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன நடக்கும்? சாவு வரும். அல்ல, அவருடைய வீட்டில் இருந்துக்கிட்டு ஆவியின்படி தான் வாழணும். ஆவியின்படி வாழ்ந்தா மாம்சத்தின்படி, மாம்சத்தின் கிரிகள் என்ன செய்யலாம்? அழிக்கலாம். இல்லை பார்த்து இந்த பக்கம் ஒரு காலு, ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. அனலும் இல்லை குளிரும் இல்லை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாந்தி. ஆமா, அங்கேயும் இங்கே இருந்தால் தூக்கி வெளியே கலாசப்படும். ஃபேமிலியை விட்டு வெளியில துரத்தப்படும். ஃபேமிலியை விட்டு ஓடி போய், இங்கே உனக்கு இடம் கிடையாது, என் வீட்டில் உனக்கு இடம் தந்து வர ஆண்டவர். அல்லேலூயா. சில பேர்லாம் நான் பார்த்துட்டேன், கர்த்தர் யாரையாவது தள்ளி விட்டாருன்னா தானாகவே போயிடுறாங்க. ஏன்டா போகிறாங்க பார்த்தா கர்த்தர் இங்கே தள்ளிட்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்யறாரு? துரத்தி விட்டுறாரு. நாம பிடிச்சி இழுத்து வச்சாலும் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியல. ஏன்னா கர்த்தர் துரத்திட்டாருன்னா இங்கே யாரும் ஒருத்தன் உட்கார முடியாது. கர்த்தர் துரத்திட்டாருன்னா யாரும் தேவனுடைய வீட்டில் உட்கார முடியாது. அதனால மாம்சத்தின் கிரிகளை அழிக்கணும். அல்லேலூயா. ஆவியினாலே தேவனுடைய சரீரத்தின் செயல்களை அழிக்கணும். அல்லேலூயா. அதனால ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னா, வாசிங்களா, ரோமர் 8:17-18 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட ஒரு நாள் கிறிஸ்து என்ன செய்ய போறாரு? மகிமைப்பட போறாரு. அவரோடு கூட நாம மகிமைப்படணும்னா அவர் பாடுபட்டது போல நாமும் சில பாடுகளை, அவருடைய பாடுகளுக்கு நாமும் பங்காளியா இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டேன், அந்த வீட்டில் இருக்கிற லாபத்தை மட்டும் அனுபவிக்கிறேன், நஷ்டங்கள்ல எனக்கு என்ன வேணாம்? பங்கு வேணாம்னா அது அநியாயம். ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் போய் நான் சேர்ந்துட்டேன்னா அந்த வீட்டினுடைய லாபத்தில் எனக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே போல் அந்த வீட்டில் இருக்கிற நஷ்டத்துலையும் பங்கு எடுக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படணும்னு ஆசைப்பட்டா கிறிஸ்துவோடு பாடுபடவும் விரும்பணும். அல்லேலூயா. சில பேருக்கு என்னன்னா, நான் ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், ஆசீர்வாதம் மட்டும்தான், நான் சுதந்திரவாளி, எனக்கு இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் போதும். கிறிஸ்தவனாக இருப்பதனால சில பாடுகளும் உண்டு. அல்லேலூயா.
அதனால இக்காலத்து பாடுகள் அல்லேலூயா வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பாடுகள்லாம் வரப்போகிற ஆசீர்வாதத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தெரிஞ்சுதான் அனுமதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தெரிஞ்சுதான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறார். வரப்போகிற ஆசீர்வாதம் இந்த பாடுகளுக்கு முன்பாக வரப்போகிற ஆசீர்வாதம் பெருசு. அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இப்ப இருக்கிற பாடு ஒண்ணுமே இல்லை. இதை கொஞ்சம் சகிக்கணும். அல்லேலூயா. சிலுவை என்ன பின்பற்றுகிறவன் என்ன செய்யணும், சிலுவையை சுமந்துட்டு என் பின்னால வரணும். அல்லேலூயா. என் பின்னால வரணும், சிலுவை சுமக்கணும். அது மட்டும் இல்லை, இடுக்கமான வாசல் வழியா போகணும். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் பெருசா இருக்கு, அதை அநேகர் போவாங்க. ஆனா கிறிஸ்தவங்களாகி நமக்கு இடுக்கமான வாசல் தான். அவர் நிமித்தமா நாம ஆசீர்வாதம் பெறுறது மட்டும் இல்லை, அவர் நிமித்தமா பாடுபடவும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவமானம், நிந்த, வேதனை, புறக்கணிப்பு, நஷ்டம், இவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக நாம செய்தா அல்லேலூயா அவர் மகிமைப்படும் பொழுது அந்த மகிமையில நாமும் பங்கெடுப்போம். அல்லேலூயா. அதனால நமக்கு இந்த பொறுப்பு இருக்கு. அவரோடு கூட பாடுபடக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. சில பேர் என்ன செய்யலாம், கிறிஸ்துவுக்குள்ள பாடே கிடையாது, உபத்திரவமே கிடையாது, அவர் ஆசீர்வாதம் மட்டும்தான் வச்சிருக்கிறார். அது பொய்யோ பொய். அல்லேலூயா. பொய்யோ பொய். கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம் பல மடங்கு இருக்கு, ஆனா பாடுகளும் கொஞ்சம் என்ன இருக்கு, இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பாடுகளை சகிக்க பழகணும். அல்லேலூயா. சகிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த உபத்திரவத்தின் வழியா நடக்க. ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இது நம்மளை உருவாக்குது, நம்மளை அவருடைய சாயலுக்கு நேராக கொண்டு போகுது, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை பாத்திரமானா மாற்றுது, அவருடைய பொக்கிஷத்துக்கு நம்மை உரியவர்களாக மாற்றுது. அதனால இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால 3 காரியத்தை பார்த்தோம். அல்லேலூயா. என்னது, தேவனுடைய சுதந்திரத்தை பெரும்படிக்கு கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை சுவிகார புத்திரராக என்ன செய்திருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு என்ன ஆதாரம், தேவனுடைய ஆவிதான் ஆதாரம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி நம்மை புத்திரர்களாக மாற்றி இருக்கிறது. அந்த ஆவி நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால சுதந்திரத்துக்கு உரியவர்கள் நாம. அந்த ஆவியானவரே உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. 2வது, சுதந்திரவாளியா இருப்பதனால 100% உரிமை இருக்கு. அல்லேலூயா. அப்பா பிதாவின் கூப்பிடுறதுக்கு உரிமை இருக்கு. அல்லேலூயா. 2வது, அவரோடு கூட எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கு. அல்லேலூயா. 3வது, அவருடைய சாயல் அடையவும் நமக்கு உரிமை இருக்கு. அல்லேலூயா. 3வது, பொறுப்பு இருக்கு. சுதந்திரவாளியா இருக்கிற நமக்கு என்ன இருக்கு, பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு, மாம்சத்தின் கிரிகளை அழிக்கணும். அல்லேலூயா. ஆவியில பிழைக்கணும். 2வது, இக்காலத்து பாடுகளை சகிக்கணும். அல்லேலூயா. எழுந்து நாள்கிட்ட ஒப்பு கொடுக்குமா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அப்பா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா பிதாவே. அல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன்,
என் நேச தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டே. தாழ்மையில் இணைந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. ஐயா, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உரையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே. உரையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எல்லா கைகளை உயர்த்தியா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. அடிமையாயிருந்த நம்மை அல்லேலூயா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சுதந்திரத்தெல்லாம் நமக்கு உரியதாக்கும்படி அல்லேலூயா, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கும்படி, அவர் கொடுக்கிற சுகத்தை நாம பெறும்படி, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அப்பா, அப்பா எனக்கு இறங்கும் ஆண்டவரே, தகப்பனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க. அப்பா எனக்கு இறங்கும் அப்பா. நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தகப்பனவர். நம்ம வெட்கப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். தன்னுடைய குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உம்முடைய சாயலை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய சாயலை நான் அடையணுமே. அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழித்து ஆவியில பிழைக்கவும், அல்லேலூயா இக்காலத்து பாடுகள் எல்லாம் சகிக்கவும் எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. ஆண்டவர் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ சுதந்திரவாதியாக, சுவிகார புத்திரர்களாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆஸ்திகளையும் உம்முடைய ஐஸ்வர்யங்களையும் உண்மையுமே எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.